நீங்களும் ப்ரௌனி ரெசிபி ஹெல்த்தியான அந்த ப்ரௌனி ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை, நான் வந்து கான்வகேஷன் டேக்கு என்னால் வர முடியாது, அதனால சீரியஸாக செஞ்சுட்டு வந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. ப்ரௌனி ப்ரௌனி டே. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சித்தி எப்படியோ பாஸ் ஆயிட்டாங்க. சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ஸ்டே மார்னிங் இது வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பியாச்சு. மிச்சம் ஒரு 3 ப்ரெட்டு மட்டும் இருந்துச்சு. அதில் அப்படியே சாண்ட்விச் ரெடி பண்ணிடலான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ப்ரௌனி கேக் ரெடி பண்ண போகிறேன் என் தங்கச்சிக்காக. ஃப்ரைடே விருதுநகருக்கு சிவன் ராத்திரிக்காக கோயிலில் சாமி கும்பிட்றக்காக போகிறோம். அந்நேரம் என் தங்கச்சி கான்வகேஷன் டேக்கு ரேங்க் ஹோல்டர், அவள் மெடல் வாங்குறா. ஆக்சுவலாக எனக்கு மெடல் வாங்குறான்னு லேட்டாக தான் தெரியும், ஃப்ரைடே அன்னைக்கு தான் தெரியும். நான் இது வியாழக்கிழமையே வந்து அவளுக்காக சர்ப்ரைஸாக கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ப்ரௌனியை ரெடி பண்ண போகிறேன். அவள் கான்வகேஷன் அப்போது என்னால் வர முடியாதுன்றனால செம கானில் இருக்கா. ஸோ ப்ரௌனி கேக் கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரௌனி கேக் ரெடி பண்ணுற பிளானில் இருந்தேன். பார்த்தா சித்தி ரேங்க் ஹோல்டர்ன்றனால மெடல் வேறு தராங்களாம். ஸோ அதனால் ஃப்ரைடேவே கான்வகேஷனுக்கு முந்தின நாளே மெடல் தரனால ஸோ ஃபேமிலியாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சித்தியோட காலேஜுக்கு. ஸோ நான் கேக் ரெடி பண்ணும்போது அவளுக்கு இந்த பிளான்லேயே ரெடி பண்ணல, சும்மா அவளை சமாளிக்கிறதுக்காக தான் கேக் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா அவள் மெடல் வாங்குறதுனால சேர்த்து அதுக்கு செலிப்ரேட் பண்ணியாச்சு. மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காஃபி பவுடரை கடைசி அதில் ஆட் பண்ணிவிட்டு சலிக்கும் போது நம்மளுக்கு அது இறுகிடுது அந்த ஈரம் பட்டோன்னே. ஸோ நீங்கள் அதை மட்டும் அப்போ தான் காலேஜ்லேருந்து வரும்போது தான் அவளுக்கே தெரியும் நம்மளுக்கு மெடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நானும் ரெடி பண்ணியிருக்கனால அவளும் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. எதையுமே நிறைய எடுக்காமல் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு சலிச்சுட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப லைட்டாக இருந்தாலே போதும் நம்மளுக்கு. ஏன்னா இதுக்கு பேக்கிங் சோடா எதுவுமே தேவையே இல்லை, லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ரெடி பண்ணாலே போதும். நம்மளோட ப்ரௌனியோட பர்ஃபெக்டாக நம்மளோட கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சு. பட்டர் ஷீட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் இப்போது கடைசி இதுக்கு சாக்லேட்ஸை நம்ம கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா செட்டாக இருக்கும். சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணால் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அடியில் போய் அப்படியே செட் ஆகாமல் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்னு பார்க்குறக்காக தான். என் தங்கச்சிக்கு வந்து கேஷ்யூ எதுவுமே பிடிக்காது, அதனால் டெய்ரி மில்கில் கூட நட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே தாராள பிரபு எனக்கு கொடுத்துருவா. இல்லை, நான் வாங்கிடுவேன் ஏமாற்றி சின்ன பிள்ளையில. இல்லைனாலும் பரவாயில்ல, அவளுக்காக செய்கிற கேக் நல்லா வரலைன்னா வெளுத்து விட்டுருவாங்க. எனக்கு செஞ்சால் மட்டும் நீ நல்லாவே செய்ய மாட்டேக்கா அப்படின்னு எனக்கு என் மேலே பாசமே இல்லைன்றான். அடக்கடவுளே, ப்ரீ ஹீட் பண்ணவே மறந்துட்டேன். சரி, போய் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓவனை ப்ரீ ஹீட் பண்ண செட் பண்ணியாச்சு. அப்படியே கீழே இங்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எல்லாம் கட் பண்ணி அப்படியே கிடக்கு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா அஞ்சனா குட்டி வர மாதிரி வந்துட்டாலே கண்டுபிடிச்சிடுவா. இந்த மாதிரி சின்னதாக தான் நம்ம தடயத்தை விட்டுருப்போம். அம்மா ப்ரௌனி செஞ்சிங்களான்னு பிறகு அவளை சாப்பிடவே விட மாட்டா. தனுஜாவை போய் தனுஜா சித்தியாச்சு பாப்பாவாச்சின்னு விட்டுறணும். ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இவங்கப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஓவன் சவுண்ட் ஏதோ கேட்குதுன்னு புதுசாக கேட்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓவன் ப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஓவன் ஒர்க் முடிஞ்சோடனே நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு
ப்ரௌனியை வச்சுட்டோம்னா சூப்பராக செட் ஆகிடும். அது வெந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே ஒளிச்சு வச்சிடணும். அஞ்சனா குட்டி வரக்குள்ளே. கூல் ஆகிறதுக்கு தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனால் எதையா போட்டு மூடி வச்சிடணும். பரவாயில்ல, நல்லா தான் செஞ்சிட்டோமோ. குண்டமாக்கு டேஸ்ட்டாக வந்தால் ஓகே தான். மைதா மாவு, ரொம்ப டார்க் சாக்லேட் எதுவுமே ஆட் பண்ணல. சாக்லேட்டுமே சரி அவளுக்கு கொஞ்சம் கேஷ்யூ அதெல்லாம் பிடிக்காதுன்றனால தான் இந்த சாக்கோ சிப்ஸே ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கோதுமை மாவுலேயும் நாட்டு சர்க்கரையிலையும் செஞ்சுருக்கேன். அதனாலயே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். அவளுக்கும் பிடிச்ச மாதிரி டேஸ்ட் அமைஞ்சிருச்சு. இதை நார்மலாக லிக் பண்ணி இந்த பேட்டரை லிக் பண்ணி பார்த்தாலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ப்ரௌனி ரெசிபி, ஹெல்த்தியான அந்த ப்ரௌனி ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். வெத்தலை இலை அப்படியே குட்டி குட்டி இலையாக வருது, ஆனால் சுருண்டு சுருண்டு வருது. அதை மட்டும் கொஞ்சம் சரி பார்த்தோம்னா சூப்பராக செட் ஆயிரும். இந்த இலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. வெறும் தண்ணிக்குள்ளேருந்து நம்மளுக்கு வருது. அதுவும் மணி பிளான்ட்டும் சேர்த்து போட்டிருக்கேன். சூப்பராக ஆயிடுச்சு. சூப்பராக செட் ஆகிடுச்சு. நம்மளோட சாக்கோ சிப்ஸ் எல்லாம் மேலே மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதனால தான் நம்ம டஸ்ட் பண்ணி போட்டோம்னா கீழே செட் ஆகாமல் சூப்பராக இருக்கும். நம்மளோட கேக்கும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எங்கேயா சாக்லேட் வச்சுருக்க இடத்துல குத்துனோம்னா நம்மளுக்கு இதாக தான் இருக்கும். மிச்சபடி சூப்பராக இதாக வந்துருக்கு பாருங்க. பிளெயின் ஸ்டிக்காக வந்துருச்சு. நல்லா எலும்பியும் ரைஸ் ஆகிருக்கு. அதுவும் நம்மளுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட ஒரே லெவலாலாம் ஊற்றலை. அது நல்லா ரைஸ் ஆனதுனால தான் நம்மளுக்கு இப்படி சூப்பராக இருக்குது, செட் ஆகிருக்கு. சரி, தனுஜாக்கு கேக் ரெடி பண்ணியாச்சு. கூல் பண்ணுற டைம். இது வந்து ஒரு நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு கூல் பண்ணிடலாம். ஆப்பிள் ஜூஸ் அடிக்க போகிறேன். சூப்பராக ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஃபேவரட்டான பைனாப்பிள் ஜூஸை குடிச்சாச்சு. அஞ்சனா குட்டி வேணான்னு சொல்லிட்டு உட்காந்து கடலை உரிச்சு தர சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரைடே மார்னிங் பட்டுக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி காலைல அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. க்ரீன் சட்னி, புதினா, மல்லிச்செடி, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். அந்த சட்னி வந்து இந்த சட்னியோட ரெசிபி வந்து நம்ம 7 டைப்ஸ் ஆஃப் சட்னி ரெசிபியில் இருக்கும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட மல்லிச்செடி புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து புளி அரைக்காதனால நல்ல க்ரீனிஷாக இருக்குது. பிரியாணிக்கெலாம் அது பர்ஃபெக்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷு. நான் இட்லியும் சட்னியும் இன்றைக்கி காலைல ரெடி பண்ணியாச்சு. பாப்பாக்காக செஞ்ச ப்ரௌனியை பேக் பண்ணியாச்சு. பஸ்ஸில் தான் போகிறனால பத்திரமா கொண்டு போகிறதுக்கு மேலே அந்த கேக்கோட கீழே வைக்கிற பேஸை வச்சுட்டு ஆடாமல் இருக்கும். ரொம்ப பேக் பண்ணியாச்சு. இதை அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டு சேஃபாக கொண்டு போயிடலாம். இனிமேல் பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பியாச்சு. இனிமேல் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக கிளம்பிடலாம். பட்டுக்குட்டி வந்து சாப்பிட்டா மட்டும் போதும், கிளம்புறக்கு டைம் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இன்னும் குக்கிங், மத்தியானம் லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் வெளியில் ஷாப்பிங்க்கு மட்டும் போகணும். இந்த ஒரு கிளாஸ் வாங்குறக்கா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, அந்த பிள்ளை கேட்டுச்சு, அவளுக்கு வாங்கியாச்சு. ஒர்க்கில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு அப்படியே பாப்பாவை கூப்பிட்டு கிளம்பிட வேண்டியதான். இப்போ நானும் பட்டுக்குட்டியும் அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. லன்ச் எல்லாம் முடிச்சதுனால ஃபாஸ்ட்டாக கிளம்பியாச்சு. பாப்பாவும் ஜாலியாக உட்காந்து உக்கிலே வச்சு விளையாண்டுக்கிட்டே வராங்க. நல்ல வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளம்புனனால க்ரௌட் இல்லாதனால பட்டுவும் நல்லா உட்காந்துக்கிட்டே வந்தா. நல்லா போர் அடிக்காமல் போச்சு அவங்களுக்கும். அம்மா வீட்டில் ரீச் ஆனன்னு சித்தியை சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதான். இல்லை, நான் வந்து கான்வகேஷன் டேக்கு என்னால் வர முடியாது, அதனால சீரியஸாக செஞ்சுட்டு வந்தேன். அந்த லைட்டை போடுங்க போய். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. ப்ரௌனி. ப்ரௌனி டே.
உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. நேத்துல இருந்து பட்டுக்காக தெரியாம ஒளிச்சிட்டு இருந்தேன். இல்ல இல்ல இப்ப காலேஜ் மூடிட்டாங்க. ஆமா மூடிட்டாங்க. 24 நெக்ஸ்ட் வீக். ஓகே பக்கா பெரிய நடிப்பா. பட்டு சித்தி ஹாப்பி பர்த்டே இல்ல சித்தி நல்லா படிச்சு பாஸ் ஆனதுனால படிச்சு மெடல் வாங்குறாங்களாண்டா. அதுக்கு தாண்டா கேக் வெட்டுறோம். நீயும் நல்லா படிச்சேனா உனக்கு கேக் வெட்டுமா? ஓகே பட்டு நீ மெடல் வாங்கினா ஆச்சு உனக்கு ஆடு வெட்டுறாங்களாம். ஆடா நீ தொட்டாங்க. ஏ சித்தி எப்படியோ பாஸ் ஆயிட்டாங்க. மென்னு சாப்பிடு. என்னடா ஒரே உள்ள என்னடா சொன்னா கரிங்க லைட்டா. அப்பாவுக்கு லைட்டா தொட்டு மட்டும் வைங்க. தொட்டு வைங்க. நீ சாப்பிடு. கேட்க நல்லா தான் இருக்கேன். நாங்க செஞ்சதுல நீயே உனக்கு தின்றுவேன். ஆமா ப்ரௌனி செஞ்சு தான் சொல்லணும். குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தா நிறைய சாக்லேட் போட்டுருக்கு தெரியுதா? டேரி மில்க் போட்டுருக்குது. எம்மி ஃபைனலாக நான் செஞ்ச கேக்கும் என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னா அவள் எங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணி நாங்கள் அவளுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக போச்சு அந்த டே. ரொம்ப ஹாப்பியாக செமையாக இருந்துச்சு அந்த டேவே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா பாய்.